வணக்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக காலையிலேயே இட்லியோ தோசையோ அதுக்கே நீங்கள் சும்மா கமன்னு வாசனையாக மணமாக இந்த ஆட்டுக்குடல் குழம்பு கண்டிப்பாக செஞ்சுருங்க. யாருக்கெல்லாம் இந்த குடல் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பாராட்டு மழை தான். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். சுத்தமாக க்ளீன் பண்ண குடல், அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் கொண்டு நீங்கள் கட் பண்ணாலும் சரி. எங்களுக்கு கடையில் அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணியும் அழகாக கொடுத்துடுறாங்க. அதனால் அதை நல்ல கல்லுப்பு நல்ல மஞ்சத்தூள் போட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுடுங்க. ஸோ குடல் நல்லா சுத்தமாக இருக்கணும். அதை நீங்கள் ஒரு 2-3 தடவை மறுபடியும் இது மாதிரி கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரே பாட்டு அப்படியே குக்கர்லேயே தாளிச்சிடலாம். மட்டன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வேக டைம் ஆகும். மட்டனுக்கு ஒரு 4 விசில் விடுறோன்னா இதுக்கு நம்ம ஒரு 7 விசிலாவது விடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வரும். இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் வேணும். இது ரெண்டும் சேர்த்து போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டும் உரித்து கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பழமான தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம வதக்கின இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு கரண்டி அளவு மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவு எடுத்தால் போதும். இது கூட நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அப்போ குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வடித்து வச்ச அந்த குடல் பீசஸை இப்போ இது கூட போட்டு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வதங்க இந்த மட்டன் மாதிரியே இதுவும் நல்லா தண்ணி விடும். நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்ச மிக்ஸி ஜாரில் வச்ச அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 முந்திரி இல்லைன்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கசகசா இருந்தால் அது ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், குடல் வதக்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு. நல்லா தண்ணி விடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கமகமன்னு சாம்பார்லேருந்து மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா. அரைக்க நாங்கள், சமைக்க நீங்கள். மசாலா எல்லாம்னு சொன்னேன், ஆனால் ஒரே ஒரு மசாலா தான், நம்மளுடைய காரைக்குடி குழம்புத்தூள். இது ஸ்பெஷலான தூள். இந்த தூளில் நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி குழம்பு, இறைச்சி வகைகள் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தூள் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னொன்று, தனியாக நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது மிதமான காரத்தில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரம் வேணும்னா நம்மளுடைய தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் 5 வகையான குழம்புத்தூள்
ஒரு காம்போ போட்டிருக்கோம். அந்த ஒரு பேக் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா 100 வகை குழம்பு செய்யலாம் நீங்கள். அதோட டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி பக்கத்துலேயே எப்பயுமே கொதிக்க வச்சுக்குங்க. இது நல்ல குடல் அது முழுகிற அளவுக்கு நல்ல ஒரு 2-2.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். மூடிடலாம். மூடிட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 7 விசில் விடணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ஒரு 4 விசில் மட்டும் விடலாம். 4 விசில் விட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, அரைச்ச தேங்காய் விழுதெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 விசில் விடணும். இப்போ 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்ச கடலையை சேர்த்துடலாம். ஏன்னா முதல்ல போட்டோம்னா கடலை வந்து குழஞ்சி போயிடும். அப்படி ஆகக்கூடாது. நல்லா வெந்து இருக்கணும். இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. மறைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். அந்த மிக்சியை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான். மறுபடியும் கலந்து விட்டு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கமகமன் வாசனையோட அருமையான குடல் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடும். இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவு புளித்தண்ணி ஊற்றிருக்கேன். அதையும் ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. அந்த புளித்தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறது ஒரு அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அப்படி தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே சிம்மரில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம். அப்புறம் தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் போட்டு அப்படி கலந்து விட்டு இறக்கி சுட சுட இட்லி மேலேயோ இல்லை கல் தோசை கூடையோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ரைஸில் போட்டு சாப்பிடவும் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.